வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. இஸ்ரேலுடனான 12 நாள் போருக்கு பின்னர் முதன்முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் ஈரானிய அரச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி முதன்முறையாக தோன்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன்போது ஈரானிய மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் தலைவருக்காகவே நரம்புகளில் இரத்தம் பாய்கின்றது என விண்ணதிர கோஷம் எழுப்பியிருப்பதாகவும் இந்த காணொளி தற்சமயம் வைரலாகி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் திகதி தாக்குதல் நடாத்தியிருந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதும் குண்டுகள் வீசப்பட்டிருந்தன. இதற்கு பதிலடியாக ஈரான் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதற்கு இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குதல் நடாத்தியிருந்தார்கள். இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈரானினுடைய போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையம் உள்ள 3 முக்கிய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடாத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதில் அணு நிலையங்கள் முற்றிலும் அழிவடைக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து 12 நாட்கள் மோதலுக்கு பின்னர் இஸ்ரேல் ஈரான் நாட்டிற்கு இடையே போர் நிறுத்தமானது எட்டப்பட்டிருந்தது. இஸ்ரேல் உடனான போருக்கு பின்னர் முதன்முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் ஈரானிய அரசு தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி தோன்றி தங்கள் தலைவருக்காகவே தாங்கள் இப்போது வாழ்வதாகவும் பொதுமக்கள் நெகிழ்ச்சி பொங்க முழக்கம் எழுப்பியிருப்பது காணொலியானது தற்சமயம் இப்போது சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து பார்க்கவிருக்கின்ற விடயம், காசா மீது பாலஸ்தீனிய ஆயுத குழு தன்னுடைய கட்டுப்பாட்டில் சுமார் 80% இழந்து விட்டதாகவும் 1000 ஏந்திய குழுக்கள் வெற்றிடத்தை நிரப்புவதாகவும் ஹமாஸின் பாதுகாப்பு படையினுடைய மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். பல மாதங்களாக இஸ்ரேலிய தாக்குதலில் குழுவின் அரசியல், இராணுவ மற்றும் பாதுகாப்பு தலைமை பேரழிவுக்கு உட்படுத்தியதால் ஹமாஸின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு சரிந்து விட்டதாகவும் லெப்டினன்ட் கேர்னல் அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் 7ஆம் திகதி 2023ஆம் ஆண்டு அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட போரின் முதல் வாரத்தில் அந்த அதிகாரி காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய கடமைகளில் இருந்து அவர் விலகியிருந்தார். இங்கே யதார்த்தமாக இருக்கட்டும், பாதுகாப்பு கட்டமைப்புகளில் எதுவும் மிச்சமில்லை. பெரும்பாலான தலைமைகள், சுமார் 95% இறந்து விட்டார்கள். செயலில் உள்ளவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் எனவும் லெப்டினன்ட் கேர்னல் அவர்கள் கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இஸ்ரேல் இந்த போரை தொடர்ந்து தடுப்பது எது எனவும் கடந்த செப்டம்பரில் இஸ்ரேலினுடைய அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸ் ஒரு இராணுவ அமைப்பாக இனி இல்லை எனவும் கொரில்லா போரில் ஈடுபட்டதாகவும் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. வணிக கப்பல் ஒன்றின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மன் கடற்கரையில் இருந்த சிறிய படகுகளில் உள்ள ஆயுததாரிகள் ராக்கெட் பரோபெல்லத் என்ற சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடாத்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்நிலையில் தாக்குதல் காரணமாக செங்கடல் பகுதியில் கப்பல் பயணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதல் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் நடாத்தப்படுவதாகவும் இது கடந்த 2 வாரங்களில் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களால் நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் தொடர்புபட்டதாகவும் கருதப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் செங்கடல் மற்றும் ஹர்மூஸ் நீரிணையில் கடல் பயண பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை மீண்டும் எழுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானில் வசித்து வரும் ஆப்கானிஸ்தியர்கள் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறும்படி ஈரான் அரசானது தற்சமயம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் மட்டும் ஈரானில் இருந்து 2,50,000 ஆப்கானிஸ்தியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈரானில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தியர்கள் அகதிகளாகவும் வசித்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தியர்கள் ஈரானில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அகதிகளாக வசித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் ஆப்கானிஸ்தியர்கள் இன்று நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஈரான் அரசானது தற்சமயம் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் ஈரானினுடைய ஆப்கானிஸ்தியர்களுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது இஸ்ரேலுக்கு உளவு பார்ப்பதாக ஆப்கானிஸ்தியர்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது.
பிரான்ஸ் தயாரிப்பான ரஃபேல் போர் விமானங்களின் செயல்திறன் குறித்து சந்தேகங்களை பரப்ப சீனா தன்னுடைய தூதரங்களை களமிறக்கியிருப்பதாக பிரான்ஸ் இராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரான்சினுடைய முதன்மை போர் விமானத்தின் நற்பெயருக்கும் விற்பனைக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் சீனா செயற்பட்டு வருவதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றும் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ரபேல் விமானங்கள் வாங்க ஏற்கனவே ஒப்பந்தம் செய்த நாடுகளை, குறிப்பாக இந்தோனேசியாவை அவற்றை வாங்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலடியாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களை தெரிவு செய்யுமாறும் வற்புறுத்துவதன் மூலம் சீன தூதரங்கள் ரபேல் விற்பனையை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாக பிரான்ஸ் அதிகாரிகள் கண்டறிந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மே மாதத்தில் 4 நாட்கள் நீடித்த இந்திய பாகிஸ்தான் மோதல்கள் 2 அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கு இடையிலான மிகப்பெரியதொரு கடுமையான மோதலாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் இரு தரப்பிலுமிருந்து டசின் கணக்கான போர் விமானங்கள் பங்கேற்ற வான்வழி போரும் இதில் அடங்கவும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் சீன தயாரிப்பு இராணுவ பொருட்கள், குறிப்பாக போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள், பாகிஸ்தான் இலக்குகள் மீது இந்தியா வான்வழி தாக்குதலில் பயன்படுத்திய ஏவுகணைகளுடன், குறிப்பாக பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரபேல் போர் விமானங்கள் மீது எவ்வாறு செயல்பட்டன என்பது குறித்த விவரங்களை இராணுவ அதிகாரிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தற்சமயம் ஆராய்ந்து வருகிறார்கள். சண்டையின் போது 3 ரபேல் விமானங்கள் உட்பட 5 இந்திய விமானங்களை தங்கள் விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியுள்ள நிலையில் இந்திய விமான இழப்புகளையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எத்தனை இழப்புகள் என்பது குறித்த தகவல்களை அவர்கள் வெளியிடவில்லை. இந்நிலையில் பிரான்ஸ் விமானப்படை தளபதி ஜெனரல் ஜெரோம் வெல்லாக்கர் கூறுகையில், ஒரு ரஃபேல், ஒரு ரஷ்ய தயாரிப்பான சுகோய் மற்றும் மிராஜ் 2000 ஆகிய 3 விமானங்கள் மட்டுமே இந்தியா இழந்ததற்கான ஆதாரங்களை தான் கண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் நிறுவனம் 8 நாடுகளுக்கு ரபேல் போர் விமானங்களை விற்றுள்ள நிலையில் முதன்முறையாக ரபேல் விமானம் ஒன்றில் அறியப்பட்ட போர் இழப்பாக காணப்படுகிறது. இந்நிலையில் பிரான்ஸ் உற்பத்தியாளர்கள் டசால்ட் ஏவியேஷனிடமிருந்து போர் விமானங்களை வாங்கிய நாடுகளிடமிருந்து அவன் செயற்திறன் குறித்த கேள்விகள் எழுந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி ரபேல் போர் விமானங்களுக்கு எதிராக பாகிஸ்தானும் சீனாவும் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை திட்டமிட்டு பெறப்போவதாகவும் பிரான்ஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் வெடித்த போது புதிதாக உருவாக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகளும் சீன தொழில்நுட்ப மேன்மையின் கதையை பரப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரபேல் மற்றும் பிற ஆயுதங்களின் விற்பனை என்பது பிரான்ஸ் பாதுகாப்புத்துறைக்கு ஒரு பெரிய வணிகமாக அமைந்திருக்கின்ற நிலையில், மேலும் சீனாவினுடைய ஆதிக்கம் செலுத்தும் பிராந்திய சக்தியாக மாறிவரும் ஆசியா உட்பட்ட பிற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தவும் பிரான்சுக்கு இது உதவி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இதுவரை 533 ரபேல் விமானங்களை விற்பனை செய்துள்ளதோடு அவற்றில் 323 விமானங்கள் எகிப்து, இந்தியா, கட்டார், கிரீஸ், குரேஷியா, ஐக்கிய அரபு அமீரகம், செர்பியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள். இதில் இந்தோனேசியா 42 விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மேலும் கூடுதலாக வாங்குவது குறித்தும் இந்தோனேசியா தற்சமயம் ஆராய்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தொடர்ந்து தீவிர மரபு வழி யூத மத குருக்கள் 54,000 பேருக்கு கட்டாய இராணுவ சேவை அறிவிப்புகளை வெளியிடப் போவதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்திருக்கின்றது. தீவிர மரபு வழி யூத மாணவர்களுக்கு பல தசாப்தங்களாக இருந்த விலக்கை கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ரத்து செய்த நிலையில் இன்றைய மக்கள் தொகையில் 13% விட மிக குறைந்த மக்கள் தொகை பிரிவை கொண்டிருக்கும் போது உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கையாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இஸ்ரேலிய யூதர்களுக்கு 18 வயது முதல் 24 தொடக்க 32 மாதங்கள் வரை இராணுவ சேவை கட்டாயமாகும். இதனால் இஸ்ரேலில் 21% அரபு மக்கள் தொகையில் பெரும்பாலும் விலக்கு அளிக்கப்படுகின்றார்கள். இருப்பினும் சிலர் சேவை செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூட்டணியில் உள்ள 2 தீவிர ஆர்த்தடாக்ஸ் கட்சி சமரசம் செய்ய சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின் அதேவேளை இராணுவ செய்தி தொடர்பாளர் அறிக்கை உத்தரவும் தற்சமயம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹிஸ்புல்லா,
யேமனில் ஹவுதிகள் மற்றும் ஈரானுடன் ஒரே நேரத்தில் நடந்த மோதல்களால் நெருக்கடிகளை எதிர்கொண்ட நிலையில் இந்த விலக்கு விவகாரம் மேலும் சர்ச்சைக்குரியதாக இருக்கின்றது இஸ்ரேலில். இதனிடையே பெண்கள் உட்பட மத சார்பற்ற இஸ்ரேலுடன் செமினரி மாணவர்களையும் இராணுவ பிரிவுகளில் ஒருங்கிணைப்பது அவர்களினுடைய மத அடையாளத்தை பாதிக்கக்கூடும் என்ற கவலை தற்சமயம் எழும்பியிருப்பதாக இஸ்ரேலினுடைய மரபு வழி தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இருப்பினும் தீவிர மரபு வழி வாழ்க்கை முறையை மதிக்கும் நிலைமைகளை உறுதி செய்ததாகவும் இராணுவத்தில் அவர்கள் ஒருங்கிணைப்பதை ஆதரிக்க கூடுதல் திட்டங்களை உருவாக்குவதாகவும் தற்சமயம் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய அறிக்கையானது உறுதி அளித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.